ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேசிகே ட்ராமாஸ் தமிழ். நம்ம லாஸ்ட்டாக மிஸ்டர் பேட் எதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த லாக்கிங் கிட்ட வாங்கி பார்க்குறதோடு முடிச்சிருந்தோம். அடுத்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து அதை ப்ரே பண்ணிக்க சொல்கிறார், நம்ம திருப்பி நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் யோயோ இவன் என்னை விட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே போட்டு ஒன்றும் நடக்கலை. உடனே ஹீரோ சொல்கிறாரு, உன் கனவுல இருந்தான்னு நான் வந்தேன்னு சொன்னேன், ஸோ இப்போ நீ தூங்கு, அப்போ நான் வந்து நான் போகிறேன்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே தூங்குன்னு சொன்னதும் உடனே எப்படிப்பா தூக்கம் வரும், எனக்கு அப்படி தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே அங்கே புல்வெளி இருக்குது, அங்கேயே படுக்க வச்சு பரவாயில்ல இங்கே தூங்கு, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வரலப்பா அப்படிங்கல ஹீரோ வந்து ஒரு மாதிரி வாய்க்கிட்ட கை வச்சு தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் தூங்கிடுறாங்க. தூங்குனா கனவுல வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃபவுண்டெயினுக்கு வந்துடுறாங்க. பட் இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னா, சுற்றி எதுவுமே இல்லை, வெறும் காடாக இருக்குது. அங்கே ஹீரோயின் என்னடா இதுன்னு பார்த்துட்ருக்கேன். அந்த கண்ணாடி போட்டிருந்தார் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வராரு. இது என்னோடய ஃபேரி லேண்டு, நான் தான் இதோட ஃபேரி, இதை நான் தான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ, இனியே எனக்கு இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, நீ தானே வந்து உனக்கு உண்மையான லவ் வேணும்னு சொல்லி கேட்ட, அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நீ அவனையா கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்ட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ஹீரோயின் நெரிக்கையில் அவனுக்கு என்ன குறைச்சலாம், அழகாக இருக்கான், அறிவாக இருக்கான், உனக்கு அவனே ஓவர் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஃபேரி சொல்கிறதுக்கு, அவன் கெட்டவன்டா, அவனோட நான் எப்படி இருப்பேன், அவனையே நான் தான்டா உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்னால் வெளியே தான் கொண்டு வர முடியும், லவ் பண்ண வைக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் திருப்பி அடிக்க வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காயின் எடுத்து திருப்பி ஹீரோயின் கையில் கொடுத்துட்றாரு. ஹீரோயின் கனவுலேருந்து முழிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் உண்மையா, நம்ம ஓடினா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க. வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே முன்னாடியே அவங்க அம்மா நின்றுட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்பீடாக போய் ரூமுக்குள்ளே போய் பெட்ஷீட் இழுத்து போத்திக்கிறாங்க. ஏன்னா திருப்பி ஹீரோ வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா வந்து, என்னம்மா உடம்பு சரியில்லையா, காய்ச்சலாக எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுமா, நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன், நீ தனியாக இருந்துப்பியா, உன்னால் பார்த்துக்க முடியுமா, சமாளிச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்குறதுக்கு, பரவாயில்ல நான் பார்த்துப்பேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. ஹீரோ நம்ம வந்து இந்த நாவலை உருவாக்குனனால தான் நம்ம வெளியே வந்தான், நம்ம உருவாக்குன நாவலை நம்மளே டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரியேட் பண்ண நாவல் ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க ஹீரோயின். க்ரியேட் பண்ணிட்டு, இப்போ போய் ஜன்னல் வழியாக இருக்கானான்னு பார்ப்போம்மா, இல்லை வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டு அவன் உள்ளே வந்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துருவாங்க. என்னடா விதி இது, எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே அப்படி என்ன பண்ணிடுவாங்க, தூங்கி காலைல எந்திரிக்கிறேன்னா பெட்டில் தானே படுத்திருந்தோம், எப்படி கீழே வந்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்துலேயே எந்திரிச்சு முழிச்சு திரும்பி பார்த்தா ஹீரோ பெட்டில் படுத்திருப்பார். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னோட இவன் எப்படா நம்ம பெட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறப்ப, அப்போ ஹீரோ முழிச்சிட்டு, என்னைய நான் எப்படி இங்கே வந்தேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அப்போ ஹீரோயின் அம்மான்னு கத்துங்களாட்டி ஹீரோயின் வாயை மூடிடுவார். ஹீரோ, என்னைய மன்னிச்சிரு நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, நான் நேற்றுலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு இவன் அப்போ தூங்குற மாதிரி நம்மகிட்ட நடித்தானா, தூங்கவே இல்லையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நம்ம நல்லா இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, ஓகே நீ என் கூடயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ என்ன எனக்கு இது பண்ணுற, நீ என்னை அனுப்புகிற வரலை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆர்டராக சொல்கிறாரு. சொன்னதும், நேற்று நான் உங்கள் அம்மாவை கூட பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நகர போவார்.
ஐயோயோ! எங்க அம்மாகிட்ட மட்டும் போயிறாத, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்கள்ட்ட எதுவும் பேசிறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை மூடிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவே வந்து, என்னம்மா என்னாச்சு, உள்ளே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அம்மா ஒன்றும் இல்லை, நான் தான் ஃபோனில் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருந்தேன், அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்லிட்டு, அம்மா நீ ஊருக்கு போகணுன்னு சொன்னல்ல, இன்னும் கிளம்பலையா, மணி லேட்டாகிருமா, ட்ரெயினில் போகணுன்னா அதாவது ரஷ்ஷாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோயினோட அம்மாவை ஹீரோயின் பேக் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிட்றி, பத்திரமா இருந்துக்கிறீன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு ஜீச்சங்கோட ஆஃபீஸில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து இவர் என்ன சொல்லிடுவார், அப்படி முன்னாடி நடந்த கான்ஃபரன்ஸில் இவர் என்ன சொல்லிடுவார், என்னோட நாவல் எழுதுறவருக்கு இங்கே இருக்க யாருக்கும் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அதை வந்து இங்கே இருக்க இவங்க எல்லோரும் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டாரு, அதனால ஃபேன்ஸ் எல்லாம் சீச்சன் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நம்ம கம்பெனியோட கோல் இந்த வருஷத்துக்கு என்னவோ அதை பற்றி மட்டும் எல்லோரும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீச்சன் சொல்லிட்டு போயிடுவார். மீட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்ததும் சிஇஓ வந்து அங்கே இருக்க ஒரு பொண்ணுகிட்ட, நம்ம வந்து நேற்று இன்டர்வியூ எடுத்தோம்ல, அங்கே வந்து நான்சின்னு யாராவது இருந்தாங்களா, அதாவது ஹீரோயின் பேரை கேட்டு சொல்கிறாங்க. அப்படி யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு அந்த சிஇஓ சொல்கிறாங்க, நீ வந்து லிஸ்ட்டை செக் பண்ண, அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே சீன் கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோ ஒய்யாரமாக வந்து இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஒவ்வொன்றையா டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கையில் அப்போ ஹீரோயின் வந்து, மிஸ்டர் ஷியாவ், இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, அதாவது ஹீரோ பேர் சியாவுடி, ஹீரோயின் பேர் நான்சிங், ஓகேங்களா. எனக்கு அந்தளவுக்கு நல்ல அப்டேட் கிடையாது, என்னால் நல்லா சாப்பிட முடியாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிற, நான் ஒரு 10 வகையான சாப்பாடோடையே சாப்பிட்டு பழகிட்டேன்னா, அந்த பழக்க தோஷத்துலேயே வந்து நான் இங்கேயும் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். உன்னையெல்லாம் பிச்சைக்காரனா வந்து நான் எழுதியிருக்கணும்டா, உன்னைய பணக்காரனா எழுதுனது ஏன் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், நீ உண்மைக்கே நல்லா உபசரிக்கிற வந்து விருந்தாளியை, சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், மிச்ச மீதியெல்லாம் இருக்கலாம், நீ தின்று அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா, நீ மிச்ச மீதியை வச்சு நான் சாப்பிட்றதுக்கு, நீ எல்லாம் என் வேலைக்காரியாக இருக்கிறது கூட தகுதி கிடையாது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னோட அடிமைன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு, சிவா நான் குளிக்கணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, இது மாடுன்ற இது, நீ மிங் டைனஸ்டிலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லல, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அப்போ வந்து அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பாரு. நீ இப்படிலாம் ரிமூவ் பண்ணால் நான் பயந்துடுவேனா, நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகையில் ஹீரோயின் ஓடுவாங்க, எங்கே போகிற, நில்லு, நீ இங்கே தான் நிற்கிறோம், நான் குளிக்கிற வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நிற்க வச்சுருவார். ஹீரோயின் பிளைண்ட் ஃபோல்டு போட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த பாத் டப்பு அது எல்லா பேரையும் சொல்லிகிட்டு இருப்பார். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கல, நான் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நீ ஏன் இப்படி கண்ணை மூடிட்டு நிற்கிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடையில ஹீரோயின் உடனே பக்கத்தில் போவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த பிளைண்ட் ஃபோல்டை எடுத்து விட்டுவார். அப்போயும் ஹீரோயின் விவரமாக கண்ணை மூடிக்கிட்டு ஹீரோவை பார்க்க மாட்டாங்க. உனக்கு என்ன, என்னை பார்த்தா பயமாக இருக்கா, இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து மயங்கிடுவோமோன்ட்டு யோசிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறதுக்கு, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே கண்ணை முழிப்பாங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, பாத்ரூம் போட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்பார். சரி குளிச்சிட்டல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு கால் இடறி என்ன ஆகும்னா உள்ளே விழுக போயிடுவாங்க. உடனே ஹீரோ பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு அப்படின்னா ஹீரோ சொல்லுவாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாயை மூடங்களாட்டியும் ஹீரோ தள்ளி விட்ருவார் உள்ளே. ஹீரோயின் அதெல்லாம் தொடச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஹீரோ உட்காந்து டிவியை பார்த்துட்ருப்பார். உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது, நான் ரிசர்ச் பண்ணேன், நான் என்ன முட்டாளா எல்லாத்தையும் ஒன்றுமே தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ முட்டாள் இல்லைடா, நான் தான் முட்டாள், உன்னைய போய் படைச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பார், எனக்கு சிசர் வேணும், நான் வந்து முடி கட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு சிசர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை இப்போ இருக்கவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேர் யார்,
அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை, எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்து அங்கே சீன் கட் பண்ணால் சீச்சன் வருவார். வந்து சிஇஓட்ட நான் புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன், நம்ம நாவலுக்கு சூப்பர் ஹிட் ஆகும், நான் இப்போ இதை எழுதுனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்றைக்கி நைட் டின்னர் போகலாமா, வரியா, நம்ம 2 பேர் பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை இன்றைக்கி எனக்கு ஒரு டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு சீச்சன் முகமே மாறிடும். உடனே சிஇஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெண்ணை வச்சு விட்டு சிரிச்சிட்டே வச்சு விடுவாங்க. உடனே சீச்சன் போயிடுவார். அங்கே உள்ள ஒரு பொண்ணு வந்து, இன்றைக்கி உங்கள் பிறந்த நாளில் ஹாப்பி பர்த்டே பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட அவர் ஒர்க் பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லையில், நீ எனக்கு டின்னர் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். இல்லை பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.